அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேசிய மகளிர் ஆணையத்தின் முதற்கட்ட விசாரணை நிறைவு. பாதிக்கப்பட்ட மாணவி, மாணவர்கள், போலீசார் ஆகியோரிடம் 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர். ஆளுநர் RN ரவியுடன் தேசிய மகளிர் ஆணையக் குழுவினர் சந்திப்பு. வன்கொடுமை சம்பவ விசாரணை குறித்து ஆளுநரிடம் தெரிவித்ததாக தகவல். வன்கொடுமை வழக்கில் விசாரணை முழுமையாக நிறைவடைந்ததும் மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். நாளையும் விசாரணை தொடரும் என தேசிய மகளிர் ஆணைய அதிகாரி மம்தா குமாரி பேட்டி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மனு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முறையீடு. பேஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு மாநில அரசு கேட்ட நிதியை முழுமையாக வழங்கிட வேண்டும். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்றும் ஆளுநரிடம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மனு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் நடைபெறுவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேதனை. எல்லா சூழல்களிலும் அண்ணனாகவும் அரணாகவும் உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் என்றும் மாணவிகளுக்கு கடிதம். நம்மை ஆளும் ஆட்சியாளர்களிடம் பாதுகாப்பு குறித்து எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை. பாதுகாப்பான தமிழ்நாட்டை நிச்சயம் அடைந்தே தீருவோம் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நம்பிக்கை. சென்னை, சேலம் உள்பட தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எழுதிய கடிதம் விநியோகம். மக்களிடம் துண்டு பிரசுரத்தை தொண்டர்கள் வழங்கினர். சென்னை தியாகராய நகரில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் N ஆனந்த் கைது. துண்டு பிரசுரம் வழங்கி கைதான தொண்டர்களை சந்திக்க சென்ற நிலையில் நடவடிக்கை. N ஆனந்த் மீதான கைது நடவடிக்கையை கண்டித்து வேலூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டம். சாலையில் படுத்து மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. ஆளுநரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து பேசியதற்கு அண்ணாமலை வரவேற்பு. பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டுமென்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மாணவி வன்கொடுமைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர், பெஞ்சமின் உள்பட அதிமுகவினர் கைது. மாணவி வன்கொடுமை வழக்கில் மர்மமாக இருக்கும் அந்த சார் யார்? தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. கைது நடவடிக்கை என்ற திமுக அரசின் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு மைக் மேனியா நோய் வந்துவிட்டதால் தன்னை மறந்து ஒவ்வொரு மேடையிலும் பிறண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் விமர்சனம். திமுக பவள விழாவில் ஞானசேகரன் பங்கேற்ற வீடியோவை வெளியிட்ட அதிமுக ஐடி விங் நிர்வாகி கோவை சத்யன். ஞானசேகரனுக்கு காவல் நிலையம் சென்று வாதாடிய வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகியுடன் இருக்கும் வீடியோவை வெளியிட்டு ஆதாரம் போதுமா என்றும் கேள்வி.
பாதிக்கப்படும் பெண்கள் துணிச்சலாக புகார் தரும் நிலையில் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அச்சுறுத்த பார்க்கிறார். யார் அந்த சார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரம். ஐபிசியிலிருந்து பிஎன்எஸ்க்கு மாறுவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் வன்கொடுமை எஃப்ஐஆரை மற்றவர்களும் பார்க்கும் நிலை ஏற்பட்டதாக தேசிய தகவல் மையம் விளக்கம். தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் தொகையையும் சேர்த்து வழங்க வேண்டும். கே பாலகிருஷ்ணன், முத்தரசன், ராமதாஸ் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். சென்னை பரங்கிமலையில் மாணவியை ரயிலில் தள்ளி கொலை செய்த சதீஷுக்கு மரண தண்டனை விதிப்பு. குற்றவாளி என அறிவித்த நிலையில் தூக்கு தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் மண்டபத்தையும் இணைக்கும் வகையில் 37 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட புதிய கண்ணாடி பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 37 கோடி ரூபாய் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தினை திறந்து வைக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் வெள்ளி விழா. சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை. சென்னை மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் மீது மாமன்ற உறுப்பினர்கள் புகார். மக்கள் பிரச்சினை குறித்து தெரிவிக்க சென்றால் வெளியே போகச் சொல்லி கடிந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. பணிச்சூழல் காரணமாக ஆணையர் குமரகுருபரன் அவ்வாறு தெரிவித்திருப்பார். இனி வருங்காலங்களில் இதுபோன்று நிகழாது. மாமன்ற உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுக்கு மேயர் பிரியா விளக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாக கூறி திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் தன் தரப்பு வாதங்களை தெரிவிக்க எஸ்பி வருண்குமார் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் தியாகராஜன் சஸ்பெண்ட். புதிய பதிவாளரை பதவியேற்க விடாமல் பூட்டு போட்ட நிலையில் பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் நடவடிக்கை. திருவண்ணாமலை தீபமலையில் மண் சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த சம்பவம். விபத்து ஏற்பட்ட இடத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜ், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம். மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
உயர்கல்வி பெறாத பெண்களை தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலையை பெறாமல் ஓயமாட்டேன். தூத்துக்குடியில் நடைபெற்ற புதுமை பெண் திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. கல்லூரிக்குள் நுழைந்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை திமுகவிலிருந்து நீக்காததுதான் சமூக புரட்சியா? ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்ற முதலமைச்சரின் பேச்சுக்கு அண்ணாமலை பதிலடி. சென்னையில் புத்தாண்டை முன்னிட்டு 19,000 போலீசார் பாதுகாப்பு பணி. பட்டாசுகள் வெடிக்கவும் கடற்கரைக்கு செல்லவும் தடை விதிப்பு. கையில் பாம்பை சுற்றிக் கொண்டு காரில் சுற்றிய யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சில மாதங்களாக எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் இருந்த நிலையில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருப்பதாக தகவல். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஏபிவிபி அமைப்பினர் கைது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி. இரண்டு நிமிடங்கள் தாமதமாக இன்றிரவு 10 மணிக்கு விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். ஒரே சுற்றுப்பாதையில் பல செயற்கைக்கோள்கள் இணைவதால் தாமதம் என இஸ்ரோ அறிவிப்பு. மெல்பர்னில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வி. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறும் வாய்ப்பும் கடிதமானது. நான்காம் டெஸ்டில் இந்திய வீரர் ஜெய்ஷ்வாலுக்கு 3ஆம் நடுவர் தவறான அவுட் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. சமூக வலைத்தளங்களில் வீடியோ வெளியிட்டு இந்திய ரசிகர்கள் ஆவேசம். வடக்கு காசாவில் உள்ள மருத்துவமனைகளில் இஸ்ரேல் படை ரெய்ட். பாலஸ்தீனியர்கள் 20 பேரை கொலை செய்து ஆய்வு.